கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஓகே, இதுல ஏசப்பா சொல்றாரு பாருங்க, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார்? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா. இப்ப இதுல சொல்லிருக்கு, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை அடைத்து. இதை நம்ம கேட்ட உடனே நேரா வீட்டுக்குள்ள போய் எங்க அறை வீடு இருக்குன்னு சொல்லி அறக்கதவு இருக்குன்னு சொல்லி அடைச்சிட்டு உள்ள போய் இருக்கிறது கிடையாது. இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்முடைய இருதயம் கதவு, நம்முடைய சிந்தனையில இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், இப்ப நம்முடைய வெளியில இருந்து எந்த ஒரு காரியங்களும் நம்முடைய ஜெபத்துல என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. எந்த ஒரு காரியம், ஏன்னா கடவுளுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெபம் அப்படின்னா கடவுளோடு பேசுவது. இதுல நிறைய காரியம் இருக்கு. அதுல ஒரு ஜெபம் அப்படின்னா, மேக்சிமம் ஜெபம் அப்படின்னால தேவனோடு உறவாடுவது. இப்ப நம்ம எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கோம், எப்படி இருக்கியே, நல்லா இருக்கியே, சாப்பிட்டேலா, இப்ப நம்ம பேசுறோம்ல. இதே மாதிரி ஜெபத்தின் ஒரு தன்மை என்ன அப்படின்னா, கடவுளோடு ஒரு மனுஷன் உறவாடுவது, பேசுவது. அப்போ கடவுளோடு ஒரு மனுஷன் கனெக்ட்ல ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்பிரிட், நம்முடைய ஸ்பிரிட் கடவுளுடைய ஆவியோடு என்ன செய்யணும், கனெக்ட் ஆகணும். அப்ப கடவுள் எங்க இருக்காருன்னு இதுல போட்டிருக்கு, அந்தரங்கத்தில் இருக்கிறார். அப்ப அந்த அந்தரங்கத்துல இருக்கிற கடவுளை நம்முடைய ஸ்பிரிட் என்ன செய்யணும், கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்முடைய மற்ற உள்ள எல்லா சிந்தனைகளும் என்ன செய்யணும், மாற்றம் அடைச்சி நம்மளை நாம என்ன செய்யணும், ஒருமுகப்படுத்தணும். ஒருமுகப்படுத்தி நம்ம ஒரு இடத்துல நிற்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு உறவுல வரும். அப்போ அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஈஸியா நம்முடைய ஸ்பிரிட் யாரோட கனெக்ட் ஆகுது, கடவுளோடு கூட கனெக்ட் ஆகுது. சும்மா நம்ம போய் கத்தி ஜெபிக்கிறது அதெல்லாம் கிடையாது. இது என்ன சொல்லிருப்பாருங்க, அதுல ஆண்டவர் 5ஆம் வசனம், நீங்க எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி அதுல 5ஆம் வசனம் இருக்கு, அண்டியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். பாருங்க, மனுஷன் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகும் பொழுது சொல்லுகிறேன். அப்ப அன்னைக்கு இயேசு பார்க்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜெப ஆலயங்களும் மற்ற வீதிகள் இருந்து கத்தி ஜெபிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்கன்னா, தங்களை ஒரு பெரிய ஜெப வீரர்களா காமிக்கிறாங்க. எல்லாரும் எங்களை பார்த்து என்ன செய்யணும், நாங்க பயங்கர பக்திமானா இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை பார்க்கணும்னு சொல்லி இப்படி காமிக்காங்க. இப்ப இயேசு போறாரு, இவர் யார், இயேசு யாரு, தேவகுமாரன், கடவுள் போறாரு. அப்ப இவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா கத்தி ஆயா ஊயான்னு என்ன செய்றாங்க, கத்துறாங்க. அப்ப இதெல்லாம் இயேசு பார்த்துட்டுதான் இதெல்லாம் ஜெபமே இல்லைன்னு போறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்துதான் நான் சொல்லுதாரு, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இது எப்பவுமே ஆண்டவரோட செப்பரேஷனை விரும்புகிறார். அதான் நீங்க பார்க்கும் பொழுது சில தேவ மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தனியா ஒரு இடத்துல போய் ஜெபிப்பாங்க, ஒரு மலையில. இப்ப ஏசப்பா எப்படி ஜெபிச்சாரு அப்படின்னா, மற்றவர்களிடத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டு முழுவதும் ஜெபிச்சார். அவர் எப்படின்னா நைட்டு முள்ளா ஜெபிப்பாரு, நைட் எல்லாம் கடவுளோட பேசுவாரு, பகல்ல எல்லாம் மனுஷரோட பேசுவார். சிலவங்க ஜெபிச்சவங்க, சிலவங்களை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்க மனுஷங்கிட்ட பேச மாட்டாங்க, ஜெபிக்கிறவங்க மனுஷனை கண்டுக்கிட மாட்டாங்க. அது நல்ல ஒரு காரியம் கிடையாது. கடவுளுக்குட்ட ஜெபிக்கிறவன் கடவுளுடைய சுபாவத்துல மாறுவான். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு நைட் எல்லாம் எங்க இருக்கிறாரு, மலையிலேயே அங்கங்கே இருந்து பிதாவோட பேசிக்கிட்டே இருக்கிறார். பிதாவோட பேசிட்டு பகல் எல்லாம் மனுஷனோடு பேசுறார், ஆறுதல் இல்லாத மனிதர்களோடு பேசுறாரு. பாருங்க, எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கையில இயேசு கவுன்சிலிங் பண்றார், எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கையை மாற்றுறார். அப்ப அந்த ஜெபம் இயேசுடைய எப்படி காரியங்களை செய்கிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். நம்ம கூடுதலா ஜெபிக்கிறோம் அப்படின்னா கூடுதலா மற்றவங்களை கம்ஃபர்டபுள் பண்ணணும். கம்ஃபர்டபுள்னா புரியுதா, மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் ஆறுதலா இருக்கும். ஏன்னா கடவுளோடு பேசுகிற ஒரு மனுஷன் எப்படிதான் இருப்பான், கடவுளின் சுபாவமா தான் இருப்பான்.
இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறவங்ககிட்ட பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் கூடுதலா பெருமையா இருக்கு. நான் வந்து 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 4 மணி நேரம். அது பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஜெபம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி கடவுளோடு கூட. இப்ப வந்து எஸ்தர் அப்பாட்ட பேசுறா அப்படின்னா வந்து அம்மாட்ட சொல்ல மாட்டா, நான் வந்து அப்பாட்ட இன்னைக்கு 1 மணி நேரம் பேசியிருக்கேன். என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேன் எஸ்தர் அப்பாட்ட நான் 4 மணி நேரம் பேசியிருக்கேன் அம்மான்னு வந்து சொல்ல மாட்டா. ஏன்னா இட் இஸ் a ரிலேஷன்ஷிப். அது அப்பாவும் எஸ்தரும் தமிழ் உள்ள அந்த உறவு. அப்போ வந்து அதை வேற ஒரு ஆள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட வந்து நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதவசனத்தை என்ன சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கணுமா பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஓகே, எப்படி ஜெபிக்கணுமா? இடைவிடாமல் ஜெபிக்கணும். இப்ப எப்படி இடைவிடாமல் நீங்க ஜெபிக்க முடியும்? ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? தூங்காம ஜெபிக்க முடியுமா? அப்ப என்ன அப்படின்னா, இடைவிடாமல் ஜெபிப்பது உங்களுடைய ஸ்பிரிட் தேவனோட கனெக்ட்ல இருப்பது. உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைந்து இருப்பது. சில சமயத்துல நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, உங்க ஆவி ஜெபிச்சுட்டே இருக்கும். இந்த ஃபீலிங் எத்தனை பேருக்கு இருக்கு? கை தூக்குங்க பாப்போம். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்முடைய ஆவி பேசிட்டு இருக்கும் சில சமயம். அக்கா, உங்களுக்கு இருக்கா அந்த அனுபவம்? இல்ல, உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா மாமா? உங்களுக்கு இருக்கா? நான் அநேக சமயத்துல அதை உணர்வேன். இந்த ஸ்பிரிட் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். கடவுளை குறிச்சு நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா, அது ஒரு ஜெபம். கடவுளை குறிச்சு இப்ப 2-3 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அது ஒரு ஜெபம். இப்ப இதெல்லாம் குறிச்சுதான் ஆண்டவர் சொல்லுதாரு, இடைவிடாமல் என்ன செய்யுங்க. அந்த ஸ்பிரிட் கடவுளோட எப்பவுமே கனெக்ட்லாவே இருக்கும். எப்பவுமே அந்த பிரேயர் சென்ஸ்லயே இருக்கும். அது வந்து 1 மணிக்கூர் ஜெபிச்சுட்டு நிப்பாட்டது கிடையாது. இன்னைக்கு 1 மணிக்கூராச்சும் ஜெபிச்சியான்னு கேட்கறது கேள்வி கிடையாது. எப்பவுமே ஸ்பிரிட் கடவுளோடு கூட இருக்கும். சிலவங்க வந்து இந்த நேரத்துல நம்ம படிச்ச மாதிரி மனுஷன் பார்க்கிறத வண்ணமா ஜெயிப்பாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க பயங்கர பக்திமான்னு நமக்கு தோணும். ஆனா சிலவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க ஜெபிக்க மாதிரியே தெரியாது. ஆனா 24 மணிக்கூர் கணக்குல இருப்பாங்க. இப்ப ஆண்டவர் 2 பேர்ட்ட யார் சந்தோஷப்படுறாரு அப்படின்னா, நம்ம நேரத்தை படிச்சோம் பாருங்க, சந்தை வெளியில அங்கே இருந்து நினைச்சு கத்துறாங்க, கூவுறாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க பயங்கர ஜெபிக்கிற ஆளா இருக்காங்களே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நீ எல்லாம் வேஸ்ட்ன்ட்டு போறாரு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுதாரு, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீ என்ன செய், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கிப்பார். பாருங்க, அப்ப பிரேயர்ல ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை வச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஜெபத்துல வச்சிருக்காருன்னு பாருங்க. நம்ம ஒருபோதும் நம்முடைய ஜெபமும் மற்றவங்ககிட்ட வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபும் மற்றவங்ககிட்ட காண்பிக்கும்படியாக இருக்கக்கூடாது. ஷோ பண்ணிக்கிற ஒரு ஷோக்கு நம்ம காணிக்க கூடாது. நான் அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், அதை செய்த இதை செய்த, அது கிடையாது. நான் சொன்ன சுவிசேஷமே நேற்று சொல்லும் பொழுது பவுல் வந்து என்ன செய்தாரு, அதை பெருமை பாராட்ட மாட்டேன்னு சொல்றாரு. அத்தனை நிருபங்களை 14 நிருபங்களை எழுதின பவுலே சுவிசேஷத்தின் நிமித்தமா அவர் எவ்வளவோ பிரச்சனை போராட்டங்களை அனுபவிச்சவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதுல பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஜெபத்துடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது தேவனோடு எப்போதுமே என்ன செய்யணும், உறவுல இருக்கணும். பிலிப்பியர் 4:6 வாசிப்போம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இயேசு என்ன சொல்லுதாரு, இது அப்படியே இருக்கட்டும். இயேசப்பா என்ன சொல்லுதாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக உங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்லுதாரு, அத கேளுங்க அப்படின்னுங்கிறாரு. அப்ப எது சரின்னு நீங்க உணர்ந்தீங்க? இயேசு சொன்னது சரியா? நான் அறிந்திருக்கிறேன். இயேசு சொன்னது சரியா, இது கரெக்டா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்
நம்ம கேட்கறத கடவுள் விரும்புறாரு. ஆமென். இவங்க கேட்கணும்னு கடவுள் விரும்புறாரு, ஆமென். அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும். ஆமென். செகண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் ஆண்டவர் விரும்புதாரு இந்த இடத்துல. ஆமென். ஏன் பிள்ளைங்க என்கிட்ட கேட்கணும், ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கணும். ஹalleluya. அப்பா எனக்கு நீங்க இதை தாங்க டாடி. இயேசுவே. இப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இப்ப இங்க யாரும் உங்க பிள்ளை யாரும் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி இல்ல. இப்ப உங்க பிள்ளைங்க ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கணும்னு வச்சுக்கிடுவோம். இந்த பாப்பா படிக்கணும்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு போகும்போது என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். யூனிஃபார்ம் வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். வேற என்ன, அதோடைய ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு உங்களுக்கு தெரியும். பணங்கள் வேணும்னு தெரியும். ஆமென். ஆனா தெரிஞ்சாலும் உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த சமயத்துல வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த பிள்ளை என்ன செய்யுது, உங்ககிட்ட கேக்கு, எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் உண்டாகுது. இந்த பிள்ளைக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு கம்யூனிகேஷன், அதாவது ஒரு பேச்சு தொடர்பு உண்டாகுது பாருங்க. இப்ப ஆண்டவர் எப்பவுமே என்ன விரும்புறாருன்னா, என் பிள்ளைங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கணும். என் பிள்ளைங்க என்ன செய்யணும், என்னோடு கூட கனெக்ட்ல இருக்கணும், என்கிட்ட கேட்கணும், ஏதாவது ஒண்ணு கேட்கணும், ஏதாவது ஒண்ணு பேசணும். நானும் அவங்ககிட்ட பேச விரும்புறேன். நான் அவங்க கேட்காமலே எல்லாம் கொடுக்கிற ஒரு அப்பா தான். ஆனாலும் என் பிள்ளைங்க என்கிட்ட பேசணும். அவர் எதை விரும்புதாருன்னா, நான் நேரத்தை சொன்ன மாதிரி ஆண்டவர் அன்பா இருக்கிறார். அதே அன்பா அவரும் சில சமயத்துல நம்மளை விரும்பிக்கிட்டு இருப்பாரு. என் பிள்ளைங்க என்கிட்ட பேசணும். இஸ்ரேல் ஜனங்களை பல சமயத்தில் நீங்க பார்க்கும்போது இவங்க விக்கிரக ஆராதனைக்கு அங்கங்க போகும்போது ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டதா நம்ம பார்க்க முடியும். அவர் எல்லாம் கோவப்பட்டுட்டு கடைசியில என்ன சொல்லுவார் தெரியுமா, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னா அந்த பாசத்தை பொழிஞ்சு எல்லாம் இப்போ சில பேரண்ட்ஸ் அப்படிதான் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு கடைசியில சரி போனது போட்டு வாடா அப்படின்னு சொல்லி நல்லா பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர். அப்ப அவர் எவ்வளவு நல்ல கடவுள்னு சொல்லி இதுலயும் மறுபடியும் அந்த ஜெபத்தின் மூலமா உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லாம் செஞ்சுட்டு நீங்க அந்த ஏசை எடுத்து படிங்க, எரோமியா எடுத்து படிங்க, எல்லா ப்ரொஃபட்டிக்கல் புக்கையும் படிங்க. ஃபர்ஸ்ட் ஆயா ஊயான் ஆண்டவர் பேசுவாரு. கடைசியில பார்த்தா வா வா ஒன்னும் பிரச்சனை இல்லை வாடா அப்படின்ட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, உன்னை எவனாச்சும் தொட்டாம வை, நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க படிச்சு பாருங்க, அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, அப்படியே ஆண்டவர் போட்டிருப்பாரு. எல்லாம் சரிதான், உன்னை எவனாச்சும் தொட்டான் அப்படின்னா நான் என்ன செய்ய மாட்டேன், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம், உன்னை நான் அவ்வளவு நேசிக்கிறதுனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன். நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னா உன்னை பிசாசு ஏதாவது பண்ணிடுவான். அங்கேயும் நான் தான் நிக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் யார் தான் நிக்க போறா, நான் தான் நிக்க போறேன். அப்ப நீ என் கூடத்துல இருந்துரு, நான் உன்னை சேஃப்டியா வச்சுக்கிட்டேன். இதுதான் ஆண்டவர் என்ன செய்தார், அன்னைக்கும் சொல்லுதாரு, இன்னைக்கும் செய்தாரு. நம்மளுக்கு ஏதோ ஒரு பிட்டை எடுத்து அதுல இருக்கிற ஏதோ ஒரு எடுத்து அடிச்சு விடுதாங்க. அவன் ஆண்டரை வெட்டிடுவாரு, குத்திடுவாரு, கொலை செஞ்சிருவாரு அப்படின்னு. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய தகப்பன் யாருங்கிறத நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த ஜெபத்தில் நீங்க பார்க்கும்போது என் பிள்ளை என்கிட்ட கம்யூனிகேஷன்ல இருக்குன்னு விரும்புறாரு. எப்பவுமே நீங்க என்கிட்ட பேசிட்டே இருங்க, என்கிட்ட கேளுங்க, அப்படியாச்சும் பேசுங்கன்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்படியாச்சும் என்ன செய்யுங்க, என் பிள்ளைங்க என்கிட்ட பேசட்டுமே, உங்களுக்கான தேவை நான் சந்திச்சிருவேன். உண்மைதான், நீங்க கேட்டாலும் கேட்காட்டிலும் உங்களுக்கு எப்ப எது வேணுமோ அது அந்த சமயத்துல அவர் தந்துருவாரு. ஏன்னா உங்களை படைச்சது அவர் தான், அவர் செஞ்சுதான் ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில தான் இருக்கிறாரு. நம்ம ஒரு 2 பிள்ளைகளை பெற்றுட்டோம்னா அந்த பிள்ளைகளை எப்படியும் கரை சேர்க்கறது நம்ம கடமை தான். அந்த பிள்ளைங்க கரெக்டோ சரியோ எப்படியோ, அதே மாதிரி நம்முடைய தகப்பன் எப்படி இருக்கிறார், அவர் விஷயத்துல கரெக்டா இருக்காரு. ஆனா அதை மிஞ்சி என் பிள்ளை என்கிட்ட கம்யூனிகேஷன்ல இருக்குன்னு விரும்புதார், அவங்க என்கிட்ட ஜெபிக்கணும்னு விரும்புதார். நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில, அந்த கம்யூனிகேஷன்ல எத்தனை பேர் இருக்கிறோம். நீங்க இருக்கீங்களா? இன்னைக்கு இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே அந்த கம்யூனிகேஷன்ல எப்பவுமே இருப்பேன். ஒருவேளை நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், உங்களுடைய இருதயம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கட்டும். நம்ம என்னென்ன காரியங்களோ சிந்திக்கிறோம், அப்படிதானே? நம்முடைய சிந்தனை எங்கெல்லாமோ போயிருது. சர்ச்சுக்குள்ள வந்தா கூட நம்ம என்னெல்லாமோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சிந்தனை ஒரு நிமிஷம் மாற்றி வச்சுட்டு அங்க கட் பண்ணிட்டு அந்த சிந்தனை நேரம் ஆண்டவருக்கு நேரம் திருப்புங்க, அந்த டியூன் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய சிந்தனையில என்ன செய்யுங்க, டியூன் பண்ணி அது நேர கடவுளுக்கு நேரம் திருப்புங்க. அப்படி தேவையில்லாத சிந்தனை வரும்போது அப்படியே கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு அப்படியே ஆண்டவர் ஒரு நிமிஷம் சிந்திங்க, அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை எப்படி நேசிக்கிறார், அதை அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. அவர் எவ்வளவு நல்ல கடவுளா இருக்கிறார், அவர் எனக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறார், அவரு நான் இப்ப நிற்பதே அவருடைய கிருபை. அப்படியே உங்களுடைய மைண்ட அவரோட கூட கனெக்ட் பண்ணுங்க. அந்த கம்யூனிகேஷன்ல என்ன செய்யணும், வரணும். இதுதான் என்ன செய்வது, இடைவிடாமல் ஜெபிப்பது. இப்ப ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்ம எதை குறிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தேவனோடு பேசுவதுதான் என்னது, ஜெபம். அடுத்து 2வது பாருங்க, மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்வது. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:16.
நீங்கள் சுத்தமடையும்படிக்கு ம், உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் சொல்லுங்க பலனுள்ளதா இருக்கும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்பது. இப்ப வந்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரால ஹீலிங் மினிஸ்ட்ரியில பயங்கரமா பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. USA UK நினைக்க. அந்த அவர் வந்து நின்னார் அப்படின்னா எல்லாருக்கும் பயங்கரமா ஹீலிங் நடக்கும். மரிச்சவங்களை செத்தவங்களை உயிரோட எழுப்பினவர், முடவர்களை நடக்க செஞ்சவர், குருடங்களை என்ன செஞ்சவர் பார்க்க செய்தவர், இப்படி வல்லமையா அடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆனா அவருக்கு ஒரு வயர் வேதனை வந்துட்டு, அந்த வயர் வேதனை வந்து இவர் எவ்வளவோ போராடியும் இவருக்கு விடுதலை இல்லை. அந்த வயர் வேதனை பிடிச்சிட்டே போய் தலையில கை வைக்கிறாரு, அவங்களுக்கு சுகமாகுது. அவர் அப்படியே படுத்து கிடக்காரு, ஓடி வராங்க, ஜெபிக்கிறாரு, விடுதலை ஆகுது. ஆனா இவருக்கு என்ன செய்யல, விடுதலை ஆகல, ரொம்ப நாள் கஷ்டப்படுதார். திடீர்னு ஒரு நாளைக்கு வேற ஒரு ஊழியக்கார் வரும்போது இவர் அவர்கிட்ட ஜெபிக்க சொல்லியிருக்காரு. ஐயா எனக்கு என்ன செய்யுங்க, ஜெபிங்க என்ன. உடனே அவர் இவருக்காக ஜெபிச்சிருக்காரு பாருங்க. அந்த சமயம் வியாதி விட்டு சொல்றது புரியுதா? என்ன அப்படின்னா ஒருவருக்காய் ஒருத்தர் ஜெபிப்பது, ஒருவருக்காய் நம்ம என்ன செய்வது. அது எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஊழியக்காரங்களே மற்றவங்ககிட்ட போய் ஜெயிப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்களா? ஆமே. அப்போ ஒருவர் என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். வியாதி ஆனாலும் சரி, மற்ற காரியங்களாலும் சரி. அதான் சிலவங்க வந்து உங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வேண்டி என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அது நீங்க ஜெபிக்கும் போது நடக்கும். நீங்க ஜெபிக்கும் போது அது அது என்ன அப்படின்னா கடவுள் அப்படி ஒரு டிசைன் அந்த பிரேயர்ல வச்சிருக்காரு, ஒரு டிசைனை வச்சிருக்காரு. அவங்க மற்றவங்க உங்களுக்காக ஜெபிச்சாதான் இதுல உங்களுக்கு என்ன உண்டாகுது, விடுதலை உண்டாகுது. அப்ப அதுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அது மறுபடியும் வாசிங்க. நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஒரு நீதிமான் மற்றவனுக்காக ஜெபிக்கிறான். ஒருத்தர் வந்து ஏதோ ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டு வந்துட்டார் அப்படின்னா இந்த நீதிமான் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய குற்றத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவர் என்ன செஞ்சுட்டாரு, தெரிஞ்சோ தெரியாம செஞ்சுட்டாரு, ஆண்டவரே அவருக்கு மன்னிங்க அப்படின்னு இவர் ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் அவருக்கு என்ன செய்யாது, ஹீலிங் ஆகுது, விடுதலை உண்டாகுது. அடுத்து இவர் ஒரு குற்றம் செஞ்சுட்டாரோ தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா இவருக்காக வேற ஒருத்தர் ஜெபிக்கிறார். அப்ப அவருக்கு விடுதலை உண்டாகுது, சுத்தமாகுதோ, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு கட்டோ உடையுது. ஆமென். அப்போ மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வது என்னது, ஒரு ஜெபம். அடுத்து வாசிக்கும் போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தே இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. ஒருவருடைய பாரம். இப்ப ஒருத்தர் வந்து கஷ்டத்தோட உங்ககிட்ட சொல்றாரு வைங்க, அந்த கஷ்டத்தை நம்ம வந்து நிசாரமா என்னாம அது நம்முடைய ஒரு பிரச்சனையா நினைச்சு அதுக்கு வேண்டி ஜெபிக்கணும். சொல்றது புரியுதா? ஒரு வியாதியில் உள்ள மனுஷன் ஒரு பயங்கர வயிற்று வேதனையில ஒருத்தன் வந்து நிக்கிறாருன்னு வைங்க, எனக்கு இத்தனை நாள் ஆச்சு வயிறு வேதனையே குறைய மாட்டுக்கு அப்படின்னா ஒருவேளை வாழ்க்கையில நமக்கு வயிறு வேதனையே வந்திருக்காது. ஆனாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றத நினைச்சு அவங்களுக்காக அந்த பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஒரு கடன் பிரச்சனை ஒருத்தர் வாராரு அப்படின்னா நான் அந்த கடன் பிரச்சனை என்னம்னா நான் இப்படி எந்த சூழ்நிலை இருந்திருப்பேன். ஒரு மனுஷன் வெறுக்கப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னா அதே மாதிரி நான் இருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி அவங்களுடைய பாரத்தை எடுத்து அதே மனப்பான்மையில ஏதோ அவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஏதோ சும்மா நிசாரமா ஜெபிக்கிறது அல்ல, ஒவ்வொன்று ஜெபிச்சுட்டு நிப்பாட்டுது அல்ல, அந்த அவங்களுடைய அந்த பிரச்சனை எடுத்து ஆண்டுடைய சமூகத்துல கொண்டு போய், ஆண்டவரே என்னுடைய பிள்ளை இவ்வளவு பிரச்சனைல வந்திருக்கு ஆண்டவரே, அவங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது நான் உண்மையில சொல்றேன் பயங்கர விடுதலை நடக்கும். நீங்க அப்படி ஜெபிச்சு பாருங்க, உங்க மூலமா இந்த தேசத்துல எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்குன்னு மாத்திரம் அதுக்கு பெரிய ஊழியக்காரனும் தேவையில்லை, பெரிய பட்டமும் தேவையில்லை, படிப்பும் தேவையில்லை, விசுவாசத்தோட நீங்க ஜெபிச்சா மாத்திரம் போதும். மாமா சொன்னாரு பாருங்க, அவங்க ரெமினி அக்கா சொன்னாங்க பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொன்னீங்க. ஆமா, விசுவாசத்தோட தான் ஜெபிச்சாங்க.
மாமா ஒரு பாஸ்டரும் கிடையாது, ஒரு ரெவரண்டும் கிடையாது. ஆனா அவர் ஜெபிச்ச ஜெபங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. ஆமென். அப்ப அந்த பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபம், ஒரு ஆளுடைய அந்த பிரச்சனையை எடுத்து ஆண்டவரே ஆண்டுடைய சமூகத்துல கொண்டு போய் மன்னிங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் விடுதலை கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் உடைய பிள்ளை கேட்கிறேன், ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க. அவங்க உங்ககிட்ட வருதவங்க சிலப்போ வேற மதத்துல உள்ளவங்களா இருக்கலாம், அவங்க ஹிந்துக்காரங்களோ முஸ்லீமோ எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் அவங்கள வேற ஒரு ஆளா பார்க்காம அவனும் தேவனுடைய சாயல்ல தான் படைக்கப்பட்டான் உணர்ந்து கொண்டு அவங்களுடைய பாரங்களை எடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களை என்ன செய்வார், விடுவிப்பார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருந்தார். ஆமென். அது கழிஞ்சு வாசிக்கும் பொழுது சகல பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும். சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலோடு ஜெபிக்கணும். ஆமென். எத்தனை பேர் நீங்க ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறீர்களா? நான் எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபிப்பேன். பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் என்ன செய்வேன், விசுவாசிகளுக்கு நான் ஜெபிப்பேன். என்னுடைய ஜெபத்துல நீங்க எல்லாருமே இருப்பீங்க. நான் எப்பமெல்லாம் ஜெபிக்கிறேன், சிலப்ப 3 நேரம் ஜெபிச்சேன் அப்படின்னா 3 நேரம் ஜெபத்துல நீங்க எல்லாருமே இருப்பேன். சபையில அத்தனை குடும்பம், உங்க அத்தனை பேரோட பேரை சொல்லி நான் ஜெபிப்பேன். விஜயராணி அக்கா குடும்பம் அது ஆண்டவர் ஆசீர்வதிங்க அப்படின்னு சேகரமாமா ஜெபிப்பேன். அக்கா டெய்ஸ்ராணி அக்காவுக்கு ஜெபிப்பேன், அண்ணனுக்கு வேண்டி ஜெபிப்பேன், அம்மாவுக்கு வேண்டி ஜெபிப்பேன், எல்லாத்துக்கும் வேண்டி. ஆமே. அப்ப என்ன அப்படின்னா சகல பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு இடத்துல ஒரு அம்மா ஜெபிக்கிற ஒரு அம்மா ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஆண்டவர் அந்த சமயத்துல இவங்கள்ட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்திருக்காரு, இன்னைக்கு நீ மிஷினரி மார்க் வேண்டி ஜெபி அப்படின்னு இருக்காங்க இந்த அம்மாட்ட. இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. சரி அப்படின்னா அவங்க பொதுவா ஜெபிக்கிறவங்க தான், எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறவங்க. இப்ப இந்தியாவுல ஏதோ ஒரு பகுதியில போயிருக்கிற ஒரு மிஷினரி குரூப்புக்காக நீ ஜெபி அப்படி. அப்ப இந்த அம்மா ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதே டைம்ல இந்தியாவோ ஏதோ ஒரு இடத்துல, இந்தியாவும் ஆப்பிரிக்கான்னு தெரியல, ஒரு இடத்துல மிஷினரியா போயிருக்காங்க ஒரு 4-5 பேர். அப்ப போயிருக்கும் போது அந்த இடத்துல அந்த ரொம்ப கொள்ளக்கார கும்பல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க. அப்போ இவங்க இப்ப பொதுவா மிஷினரி மாதிரி வரும்போது அவங்க கையில நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும், அப்படிதானே, திங்ஸ் இருக்கும். அவங்க ரொம்ப ஒரு இதுமா இருக்கும், பெரிய பணக்காரங்க என்னமோ கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைப்போம். அப்ப இந்த கொள்ளக்காரங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை கொன்னுட்டு இதெல்லாம் அடிச்சுட்டு போகணும்னு சொல்லி ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க 4 பேர் இருந்திருக்காங்க, அவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க, 10-15 பேர் பக்கத்துல ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் ஆண்டவர் இந்த அம்மாட்ட சொல்லியிருக்காரு, நீ என்ன செய், மிஷினரி மார்க் வேண்டி ஜெபி. இந்த அம்மா ஜெபிக்க திடீர்னு ஆண்டவர் இந்த ஜெபிக்க தொடங்கின கொஞ்ச நேரத்துல இவங்களை குறிச்சு ஆண்டவர் காமிச்சிருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்களை கொல்ல அவங்க ஈட்டி அதெல்லாம் வச்சு கொல்ல வந்தவங்க பக்கத்துல வந்த உடனே இவங்க கூட்டத்துல பெரிய பெரிய தேவதூதர்கள் நிக்கிறத அப்படியே லிட்டரா பார்த்திருக்காங்க. வெள்ளைன்னு பட்டயத்தோடு நின்று இருக்காங்க. இத பார்த்த உடனே அவங்க தூக்கி எரிஞ்சு ஓடிட்டாங்க. ஒரு நாட்கள் ஆன கழிஞ்சு அந்த கொள்ளக்காரங்களாம் ரட்சிக்கப்பட்டு இவங்கிட்ட அந்த சாட்சி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஆமே நான் உங்களை என்ன செஞ்சிருக்கோம், கொள்ளையடிக்க வந்தோம், அப்பதான் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, அந்த அம்மாவுடைய ஜெபம் இவங்களுக்காக அந்த அம்மா ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஜெபம் எப்படி அவங்கள பாதுகாத்திருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்கீங்க, இப்ப நார்த் இந்தியாவில் உள்ள மிஷினரிக்காக ஜெபிக்கேன்னு வைங்க, அவங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். சிலப்ப நீங்க இங்க இருந்து ஜெபிப்பீங்க, அந்த பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்பீங்க. சிலப்ப ஆப்பிரிக்கால உள்ளவங்களுக்கு, சிலப்ப வேற ஏதாவது ஒரு அந்தமான் தீவோ ஏதோ ஒரு தீவுல இருக்கிற ஊழியர்களா இருக்கலாம், அவங்களுக்காக நீங்க இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புவார். இதெல்லாம் சாதாரண விஷயமா கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல பயங்கரமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஜெபம்ங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு காரியம். ஒருத்தன் ஜெபிக்க தொடங்கிட்டான் அப்படின்னா அவருடைய லைஃப் வேற மாதிரி மாறிடும். ஓகே, அடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்பேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் மத்த ஒவ்வொரு இடத்த பார்த்து பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். கூடத்துல உள்ள நீதிமான்கள் வியாதிப்பட்டு வந்திருந்தா பிரச்சனை இருந்தா அவங்களுடைய பாரத்தை சொல்லி நம்ம என்ன ஜெபிக்கணும். ஒருத்தன் பாரத்தோட வந்து அந்த பாரத்தை எடுத்து நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். பார்த்தா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்காக ஜெபிக்கணுமா? எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். இந்த ஏலப்பாறை பட்டணத்தை எடுத்துட்டு அப்படின்னா ஏலப்பாறைல அத்தனை பேரை ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். எல்லாருடைய பேர் சொல்லி ஜெபிக்க முடியாது. ஆனா இந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரை ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு அத்தனை பேரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அத்தனை பேரை ரட்சிங்க. இந்த தேசத்துல எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. இந்த தேசத்துல எந்த அழிவு வந்துடக்கூடாது. இந்த தேசத்துல சத்துருடைய கிரியைகள் போராடக்கூடாது. இந்த தேசத்துல சூசைடின் ஆவி கிரியை செய்யக்கூடாது. ஆமென். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் இங்க வேலை செய்யக்கூடாது. ஜெபிக்கணும். ஆமென். அப்படி ஜெபிக்க, எல்லாத்துக்காக ஜெபிக்கும் பொழுது சில ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படும். நமக்கு தெரியாது. சிலப்போ நீங்க 5 வருஷமா ஜெபித்த ஜெபமா இருக்கும் இந்த தேசத்துல ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படுது. ஆனா உங்களுக்கு தெரியாது. பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆண்டவருடைய பலனை தருவார். ஆமா. ஒரு பட்டணத்துல பயங்கரமான எழுப்புதல் நடந்திருக்கு. ஒரு தேவ ஊழியரை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். அந்த தேசத்துல அவர் போன உடனே அவர் பிரசங்கிக்கும் போது பிசாசு ஓடுது, வியாதி மறையுது, பயங்கரமா நடக்குது. தேசம் முழுவதுமா ரட்சிக்கப்பட்டு பயங்கர எழுப்புதல் அந்த தேசத்துல நடக்குது. புதிய புதிய ஆத்மாக்கள் இயேசு சொந்தரத்தை ஏற்றுக்கொண்டு வராங்க. அப்ப இந்த ஊழியக்காரர் இப்ப பொதுவா நம்மள ஆண்டவர் பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தானே, நம்ம மூலமா இப்படி எல்லாம் அற்புத அடையாளம் நடக்கு அப்படின்னு. இந்த ஊழியக்காரர் அப்படி சந்தோஷிச்சு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பெருமை மாதிரி வந்துட்டு, ஆண்டவர் என்னை பயங்கரமா பயன்படுத்துறாரு பாரு அப்படின்னு அவர் ரூம்ல இருக்கும் போது திடீர்னு ஆண்டவருடைய இவருடைய ஆவியை எடுத்து இவருடைய ஆவியை ஒரு குடிசைக்கு நேரா கொண்டு போறாரு. அந்த தேசத்துல ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுக்குள்ள கொண்டு போன உடனே ஒரு வயசான ஒரு தாய், வயசான ஒரு அம்மா முட்டுக்கால் போட்டு கைய 2 உயர்த்தி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே இந்த தேசத்துல பெரிய எழுப்புதலை தாங்க. இந்த தேசத்துல இனி அநேக பேர் ரட்சிக்கப்படணும். இந்த தேசத்துல விடுவிக்கப்படணும். ஆண்டவர் சொன்னாராம், இந்த தாய் கடந்த 15 வருஷம் ஜெபித்த ஜெபத்தோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? ஆமே. எத்தனையோ பேரு ஆமே எழுப்புதல் வருவதற்கு முன்பாக அவர்கள் ஜெபித்த ஜெபத்துடைய ரிசல்ட் தான். ஆமே. அசூசா ஸ்ட்ரீட்ல எழுப்புதல் வருவதற்கு முன்பாக அவங்க ஜெபித்த ஜெபம் தான் அந்த தேசத்துல என்ன செஞ்சது? எழுப்புதல் வந்தது. எழுப்புதல் வருவதற்கு முன்பாக என்னது தேவையா இருக்கு? ஜெபம் தேவையா இருக்கு. அவருடைய சமூகத்துல ஜெபிக்க என்ன செய்யும்? எழுப்புதல் உண்டாகும். அப்ப பாருங்க, அப்ப எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். தேசத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும். அதிகாரத்தில் ராஜாக்களுக்காக ஜெபிக்க. சபிக்க கூடாது. யார் தேசத்தை ஆண்டாலும் அவங்கள சபிக்க கூடாது. ஆமே. உண்மையில நான் சொல்றேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கிறவர் கர்த்தர் தான். சில சமயத்துல சிலவங்க செல்பிஷா ஜெபிப்பாங்க. இவர் வந்துச்சுன்னா, இவர் வந்தாலும் உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். இவர் வந்தா நீ கம்பளியை மூடிதான் என்ன செய்வ உறங்குவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். சில சமயத்துல ஆண்டவருக்கு தெரியும், இவங்களை கொண்டு வந்தா தான் தேசத்தை இன்னியும் ஷார்ப்பாக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமா. அதுல போய் அவங்கள குறை சொல்லிக்கிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லி சபிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இந்த இப்படி எல்லாம் பேசும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லுது, நீதிமொழிகள் எதுலயும் ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு குருவிகள்லாம் அந்த சத்தத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல சேர்க்குமா? போய் சபிச்சுக்கிட்டு இருக்கத ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யும்? இவன் சபிச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவரே, நீங்க அனுப்புன ராஜாவை இவன் என்ன செய்யறான்? சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு தெரியாம தேசத்துல எதுவும் நடக்காது. அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறார். நம்ம வெளியில இருந்து பார்த்து பயங்கரமா சர்ச்சை பண்ணும். ஆனா இருதயத்தின் ஆழங்கள் அறிகிற ஒரு தேவன் காலங்களையும் காலத்தின் திட்டங்களையும் அவருடைய கரத்துல இருக்கிறது. அவர் தான் போடுதார். 2026 தமிழ்நாட்டுல இவர் சிஎம் வருவார், கேரளத்துல இவர் சிஎம் வருவார். ஆண்டவர் தான் யார நியமிக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே அவங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றின்னு சொல்லணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரை அவங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லணும். அவங்க மூலமா தேசத்துல அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு நீங்க ஜெபிக்கணும். ஆமே. சபிக்க கூடாது. தேவையில்லாத யாருக்கும் என்ன இல்ல செய்யக்கூடாது. அதனால தேவனுடைய தீர்மானங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆண்டவர் இந்த மனிதர்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இந்த தேவ மனிதனை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவர் இப்ப நம்மள ஊழியக்காரன் சொல்லுதார். ஆண்டோடைய ஊழியக்காரன் சொல்லுதார். அதே மாதிரி ராஜாக்களை ஆண்டவர் எப்படிதான் பாக்குறாருன்னா, பாஸ்டர் மாதிரிதான் அவங்களையும் பாக்குறாரு. ஒரு சிஎம் ஆண்டவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, அவங்க ஆண்டோடைய ஊழியக்காரங்க. அவங்க சொல்லுங்க. ஆமா. அப்படி ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது?
சொல்லுங்க, பேசக்கூடாது. அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க மூலமா தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்த ராஜாக்களுக்கு, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கடைசி வாசிக்கும் பொழுது மத்தேயு 5:44 வசனம். சீக்கிரம் நான் முடிக்க. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதை மாத்திரம் ரிப்பீட்டா வாசிஸ்தரு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அப்போ நமக்கு அந்த முன்னாடி சொன்ன போர்ஷன் வர ஓகே, என்ன செஞ்சிடலாம்? ஜெபிச்சிடலாம். அப்படிதானே? அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஜெபிச்சிடலாம். ஆனா இந்த போர்ஷன்ல வரும்போது கொஞ்சம் கஷ்டம். நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் அடுத்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்க? ஜெபிங்க. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை சொல்லிட்டாரு பாருங்க. ஆனா ஆண்டவர் அப்படி செஞ்சாரு பாருங்க. அப்போ இதுவும் ஒரு ஜெபத்தினுடைய ஒரு என்னது, ஒரு காரியமா இருக்கிறது, ஒரு பங்கா இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களை நிந்திக்கிறவர்களை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே அவங்க லட்சிங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிதாவை இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது, இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை போடுதாரு. எங்க இருந்து? சிலுவையில 2 கையிலையும் குருசு இது ஆணி அடிச்சிருக்காங்க. கால்ல என்ன செய்யுது? ஆணி, முள்முடி, அப்படியே அவ்வளவு ரத்தமும் போயிட்டு கடைசியா இருந்த தண்ணியும் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. அந்த சூழ்நிலையில இவர் என்ன செய்தார் அப்படின்னா, பிதாவோட ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார், இவங்களை மன்னி. இவங்க என்ன செய்தாங்கன்னு தெரியல. ஆமென். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஒரு அன்பு. இதத்தான் ஆண்டவர் நமக்குள்ள விரும்புறாரு பாருங்க. அப்ப இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவரே, என்னை நிந்தித்தவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்தவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்களையும் தேவன் மன்னிங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். என்னை ரட்சித்த கடவுள் அவங்களே ரட்சிங்க. நானும் ஒரு காலத்துல தவறான மனுஷனா தான் இருந்தேன். என்னையே ஆண்டவர் மன்னிச்சிட்டே, என்னைய ஆண்டவர் மாற்றினாரு, அவங்களே மாற்ற எவ்வளவு நேரம் ஆகும்? மாற்றுங்க ஆண்டவர், உங்களால முடியும். நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அவங்கள மாற்றுவார். ஏன்னா அவர்கள் மாற்றப்படும்படிதான் ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்றாரு பாருங்க. ஆனா சிலவங்க இந்த ஜெபத்தை வேற மாதிரி ஜெயிப்பாங்க. ஆண்டவருடைய காலை இன்னைக்கு அவன் நடந்து போகும்போது என்ன செய்யணும்? காலை ஒடிச்சிடான். இன்னைக்கு அவன் பைக்ல போறான், இன்னைக்கு எப்படியாச்சும் காத்த என்ன செஞ்சிருங்க, குடிஞ்சு விட்டுருங்க ஆண்டவரே. இப்படி என்ன செய்யறாங்க? அது அப்படியே ஓப்போசிட்டா ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, நான் சொன்னதை கொஞ்சம் கிளியரா இவங்கிட்ட சொல்லியிருக்கணும் போலுக்க அப்படின்னு. ஜெபிங்க நான் சொல்லிட்டு போயிட்டேன், ஆனா இவங்க ஜெபிக்கிறதெல்லாம் எப்படி ஆகி போச்சு, வித்தியாசமாயி போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பாரு போலுக்க. அப்ப பாருங்க, அப்ப நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமா, ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மற்றவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? 2 காரியத்தை சொன்னேன் சுருக்கமா. இனி 2 காரியம் கூட சொல்லிட்டு நம்ம அடுத்த செக்ஷனுக்காக கடந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஜெபம் என்பது தேவனோடு உள்ள உறவு. 2வது மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வது ஜெபம். அடுத்து குழுவாக ஜெபிப்பது. ஆமா, குழுவாக ஜெபிக்கிற ஜெபத்தை குறிச்சு பார்ப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப 2 பேர் ஒரு இடத்துல இருந்து ஜெபிக்கிறாங்கன்னு வைங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் பரலோகத்துல இருந்து வருகிறது. இனி ஒரு வசனம் சொல்லுகிறது, 2-3 பேர்கள் எங்கே என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுகிறார்களோ அவருடைய மத்தியில் நான் என்ன செய்வேன்? வந்திருப்பேன். இப்ப ஒரு 5 பேரு, நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரு 5 பேரு ஆண்டுடைய நாமத்தினால வந்திருக்கிறோம். அங்க நம்ம கூடுனாலே ஆண்டவர் வந்துருவாரு. நம்ம ஜெபிக்கிறதும் வர்ஷிப் பண்ணதெல்லாம் 2வது. அவருடைய நாமத்துல ஒரு 5 பேர் கூடிட்டோமா, அங்க ஆண்டவர் இருப்பாரா? புரியுதா? அப்ப அந்த இடத்துல போய் புரணி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சிலவங்க ஆண்டுடைய நாமத்துல கூடிட்டு ஏதாவது யாரையாச்சும் பற்றி என்ன செய்வாங்க? புரணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்து காரி துப்பிட்டு போயிருவாரு.
இவங்க கிட்டயா நான் வந்தேன், என் நாமத்துல கூடினாங்க, ஆனா பேச்ச வார்த்தையை பாரு அப்படின்னு ஆண்டவர் காரி துப்பிட்டு போயிடுவாரு. அப்ப என்ன அப்படின்னா, 2-3 பேர்கள் எங்கே ஒருமனப்பட்டு கூடுகிறார்களோ அப்படி மத்தியில் நான் வரும். இப்ப நம்ம இத்தனை பேர் இங்க இருக்கோம் அப்படின்னா நம்முடைய மத்தியில யார் இருக்கா? ஆண்டவர். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்துட்டாரு. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பாருங்க, இப்ப நீங்க குடும்பமா 2-3 பேர் இருக்கீங்கன்னா உங்களுடைய மத்தியில யாரு தான் இருக்கிறா? கர்த்தர் தான் இருக்கிறா. சரி, இப்ப மற்றவங்கள பகுதியை விட்டுட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு நேரா வரும். உங்களுடைய குடும்பத்துல 3 பேர் இருக்கே அப்படின்னா, அக்கா, மாமா, எஸ்டர், இவங்க நீங்க 3 பேர் இருக்கே அப்படின்னா உங்களுடைய 3 பேர் மத்தியில யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காரு. உங்களுடைய 3 பேரும் நீங்க இருந்ததுனால உங்க குடும்பத்திலே ஆண்டவர் தான் இருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா இது ஆண்டவரை இறங்கி வருத ஒரு அனுபவம். நமக்குள்ளதான் ஆண்டவர் இறங்கி இருக்கிறாரு. ஆனா இது அடுத்த கட்ட ஒரு மேனிபெஸ்டேஷன். சொல்றது புரியுதா? பாருங்க, அப்ப அந்த குழுவா ஜெபிக்கிறதுலயே ஆண்டவருடைய பெரிய மகிமை வெளிப்படும். வசனம் சொல்லுத பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, இங்க வந்து பேதுருவை சிறைச்சாலையில பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு குழுவா இருந்து இவங்க என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபிச்ச உடனே என்ன சம்பவிச்சுன்னு பாருங்க. அதுல 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஆமென். இவங்க ஜெபிச்ச ஜெபம் தூதரை அனுப்பிட்டு. இன்னைக்கு தூதர்கள் நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அன்எம்ப்ளாய்னா தெரியுதா? வேலை இல்லாது. ஏன்னா நம்ம ஜெபிக்க மாட்டோம். நம்ம ஜெபிச்சோம்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை. என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவரே ஏதாவது வேலையை போட்டு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும் ஆண்டவர் சொல்லுவாரு, எவனுமே என்ன செய்ய மாட்டேங்கான், ஜெபிக்க மாட்டேங்காங்க. அவங்களுக்கு எங்கடா வேலையை தர அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இவங்க வந்து சபைகள் ஒருமித்து ஜெபிச்ச உடனே தேவதூதன் ஆண்டவர் அனுப்பிவிட்டாரு. இனி நீங்க இருக்க வேண்டாம், உனக்கு சூப்பர் ஒரு வேலையை தந்திருக்கேன், போயிரு அப்படின்னு. தேவதூதன் வந்த உடனே, இந்த பேதுரு இருந்த இடம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. சும்மா இங்க உள்ள சப்ஜெயில் மாதிரி கிடையாது. அங்க இருந்தது வந்து அந்த பாருங்க, அதுல 4, 5 அதுல இருந்து கீழே நீங்க 8ல இருந்து கீழே வாசிக்கும் பொழுது அவனை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்ப இந்த இடத்துல ஒரு நிமிஷம்ங்க, பேதுரு எப்படி போட்டிருக்கான் அப்படின்னா, வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, செருப்பை உறிஞ்சிட்டாங்க. உறிஞ்சி அவரை ஒரு சைஸா என்ன செஞ்சிருக்காங்க, உள்ள உட்கார வச்சிருக்காங்க. வெறும் விலங்க கட்டி ஒரு சைஸா அவர்தான் உள்ள. ஏன்னா இந்த ஆளுங்க இப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காரியம் புரிஞ்சுட்டு, இந்த சிறைச்சாலைக்குள்ள போனா பேதுரு இனி வாழ்க்கையில வெளியில வர முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது கீழே வாசிக்கும் போது தெரியும். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அப்போ அடுத்து வாசிக்கும் போது இவன் எப்படி நினைக்கான் அப்படின்னா, ஒரு தரிசனம் காண்கிறதா நினைக்கிறான். ஏன்னா இவனுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா இந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டோம், இருக்கிறதுலயே பெஸ்டான ஜெயிலுக்குள்ள என்னை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, போட்டாங்க பேதுரு. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது என்னமோ சொப்பனத்தில் நடக்க போலுங்க. அவருடைய தூக்கம் ஒரு சைடு இருக்கு, இருந்தாலும் அவருடைய நினைப்பே வேற மாதிரி ஆயிப்போச்சு. சிலவங்க சொல்லுவாங்க, சொப்பனத்துல கூட என்ன செய்யாது, இதெல்லாம் சொப்பனத்துல கூட இதெல்லாம் நடக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு. இவர் அந்த மாதிரிதான் சூழ்நிலையில இருக்கிறாரு. அடுத்து வாசிங்க 10. அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது, போதும் பாருங்க, முதலாம் காவல், 2ஆம் காவல், அடுத்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டை. எத்தனை பாதுகாப்புன்னு பாருங்க. அதான் சொன்னேன், பேதுரு போட்ட இடம் சாதாரண இடம் கிடையாது. சும்மா 2 கம்பியை உருவிட்டு வெளியில வர்றத கதை கிடையாது. 2ஆம் காவல், 3ஆம் காவல் போய் ஒரு நகரத்துக்குள்ள ஒரு நகரமே இருக்காங்க. இந்த ஜெயிலுக்காக ஒரு நகரத்தையே வச்சிருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல கொண்டு என்ன செய்தாங்க, அது எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, இரும்பு கதவம்.
இரும்பு கதவண்டையில வந்த போது ஆ. அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ம். அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அந்த இருப்பு கதவண்டையில் வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறந்தது. அந்த நான் நினைக்க அந்த இருப்பு கதவை சும்மா யாரும் திறக்க முடியாது. ஒரு 10 பேர் போனா கூட திறக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான இருப்பு கதவு. அப்படியே பேதுரு அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வரணும்னு நினைச்சா கூட அங்க வந்து முக்கிட்டு நிக்கணும். எங்க இருப்பு கதவண்டையில திறக்க முடியாது, மேலையும் சாட முடியாது. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. இந்த இவங்க குழுவா ஜெபிச்சது பாதாளத்தின் படுகுழியில் இருந்த பேதுருவை தூக்கிட்டு வந்துட்டு. அப்போ அன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியம் நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம குழுவா ஜெபிக்கும் போது தேசத்துல என்னதெல்லாம் நடக்கும்? நடக்குமா நடக்காது? அப்ப நம்ம ஜெபிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி நிறைய காரியத்தை பார்ப்போம். அன்னைக்கு ஒரு பேதுரு தான், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேதுருகள் வெளியில வருவதை நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ பேர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் ஜெபம் தேவைப்படுகிறது. நம்ம குழுவா நின்று ஜெபிக்கணும். ஆமே ஆமே. நானு என்னோட ஒரு குரூப்ல நாங்க தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நான் இன்னும் யோசிக்கிறேன், நம்முடைய சபைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஆமேன் ஒரு நாளைக்கு டெய்லியும் ஒரு 15 நிமிஷமாவது எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி வந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமேன். நம்ம குழுவா இருந்து ஜெபிக்கும் பொழுது பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வோம். அதுல நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். நாங்க குழுவா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அக்கா இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மகள். அவங்களுடைய மகளுக்கு இந்த ஆஸ்மா மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க நிறைய டாக்டர் போய் பார்த்தாங்க, ஒன்னும் குறையவே இல்லை. அப்ப அவங்க வந்து வேற ஸ்பெஷலா ஒரு டாக்டர் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இப்படி யோசித்து வைக்கும் போதுதான் இந்த ப்ரேயரை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஒரு மனசு என்ன அப்படின்னா, அவங்க பயங்கர ஒரு அம்மாவுடைய மனசு, ஒரு பெரிய தாயினுடைய மனசு. அவங்க எல்லாத்தையும் கேர் பண்ணுவாங்க. இப்ப அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஜெபிங்க அப்படின்னா அதுக்கு வேண்டி இருந்து ஜெயிப்பாங்க. அப்படி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வேண்டி ஜெபிக்க தொடங்கிட்டாங்க. அவங்க ஜெபிக்க என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அவங்களுடைய பிள்ளைக்குள்ள வியாதி எங்க போச்சுன்னே தெரியல. டாக்டரே பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. உனக்கு இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்லாம் டாக்டர் சொன்ன டாக்டரு, அந்த வியாதி இல்ல, அந்த பிரச்சனை இல்ல. என்ன அப்படின்னா இவங்க மற்றவங்களுக்காக ஜெபிச்ச உடனே இந்த வியாதி இல்ல பாருங்க. அப்ப நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்துல உள்ள காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து என்ன செய்யுது, அற்புதம் நடக்கு. அப்ப குழுவா ஜெபிப்பது எவ்வளவு பெரிய அற்புதமா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இனி என்ன செய்ய போறோம் சொல்லுங்க, குழுவா ஜெபிக்க போறோம். ஆமே. குழுவா ஜெபிக்கும் பொழுது பெரிய அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்கும். நாம அடுத்து ஆவியில் ஜெபிப்பது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 14, 15 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினார் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமே. இதுல நீங்க வாசிக்கும் பொழுது ஆவியில ஜெபிப்பது. இந்த ஆவியில ஜெபிப்பது 2 வகையில இருக்கு. ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் சில பிரேயர் பாயிண்ட் நமக்கு தந்துகிட்டே இருப்பாரு. நம்ம என்ன ஜெபிக்கணும்ங்கிறத ஆவியானவர் என்ன செய்வாரு, நமக்குள்ள தருவார். அடுத்து ஒரு காரியம் என்ன அப்படின்னா, டங்ஸ்ல பிரேயர் பண்ணுவது. எதுல? அந்நிய பாஷையில. இந்த அந்நிய பாஷைங்கிறது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த வர்ஷிப்பு சமயத்துல ஒரு 5 நிமிஷத்துல பேசக்கூடிய சாதனம் கிடையாது. இது என்ன அப்படின்னா, இந்த அந்நிய பாஷை வந்து நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு பேசிக்கிட்டே இருக்கும். அதை கனெக்ட் பண்ணதுக்கு வேண்டி ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷையை பேச பேச வரங்கள் கிரியை செய்ய தொடங்கும். அந்நிய பாஷையை பேச பேச மர்மங்களை வெளிப்படுத்துவார் ஆண்டவர். ஆமென். அந்நிய பாஷைங்கிறது அவ்வளவு முக்கியம். அது அந்நிய பாஷைங்கிறது பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதை நான் உங்களுக்கு இனி ஒரு நாள் விளக்குறேன். அதுல என்னென்ன காரியங்கள் இருக்கு, அந்த அந்நிய பாஷை எத்தனை வகையில இருக்கிறது, அதெல்லாம் இனி ஒரு நாள் சொல்றேன். ஆனா இந்த அந்நிய பாஷையை தேவன் தந்திருப்பது ஆவியில ஜெபிக்கும்படி. ஒரு நாளைக்கு அரை மணிக்கூறாவது குறைஞ்சது அந்நிய பாஷையில பேசுங்க. நீங்க பேசி பாருங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி மாறுதுன்னு மாத்த நீங்க பாருங்க. ஆமா. ஒரு மனுஷன் இருந்திருக்காரு, ஒரு மீட்டிங் போயிருக்கிறார். கருவாடு விற்கிறவர். எதுக்கு?
கருவாடு விற்கிறவர் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல போன உடனே அந்நிய பாஷையினுடைய அந்த காரியங்களை குறித்து படிச்சுட்டு, அந்த வேத வசனமும் அந்நிய பாஷையும் குறித்து மாத்திரம் தான் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அவருக்கு 3-4 பொம்பளை பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்படுறவர். கருவாடு வித்து தான் அவருடைய பொழப்பு என்ன செய்யுது, நடக்கு. அவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, அந்த மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவரு தொடர்ந்து ஒரு 2 வாரம் பக்கத்துல, ஒரு 21 நாள் நினைக்கிறேன், பக்கத்துல அப்படியே வீட்டுல வந்து இருந்து வெறும் அந்நிய பாஷையும் வேத வசனம் மாத்திரம் வாசிச்சிருக்காரு. அப்படி வேலை என்ன, வெறும் அந்நிய பாஷையும் வேத வசனம் மாத்திரம். அடுத்து இவர் முடிச்சு வெளியில இறங்கியிருக்காரு. வெளியில இறங்குறாரு, கருவாடு விற்க போகும்போது பிசாசு இலகிட்டு ஓடி வருது வெளியில. கருவாடு விற்க போன இடத்துல என்னதாகி போயிடுச்சு, பிசாசு ஓடி வருது. இவர் அங்க போய் நின்னாருன்னா ஆண்டவர் அப்படியே ஒவ்வொருத்தனை பத்தி சொல்றாரு, ஹிஸ்டரி பேசுறாரு இவர் மூலமா. கடைசியில கருவாடெல்லாம் தூக்கி தூர போட்டு ஊழியத்துக்கு போயிட்டாரு ஃபுல் டைமா. ஆமா, கருவாடு வித்து பொழப்பு நடத்தினவரு இன்னைக்கு விலை உயர்ந்த கார்ல போய்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய வாழ்க்கை எப்படி மாத்திட்டாருன்னு பாருங்க. எல்லாமே நமக்குள்ளதான் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. நம்ம அதை பயன்படுத்தினோம்னா வேற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த அந்நிய பாஷை என்பதை என்ன செய்யுங்க, தொடர்ந்து பேசுங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. ஆமா, எத்தனை பேருக்கு அந்த அந்நிய பாஷை இருக்கு சொல்லுங்க. கருத்தை தூக்குங்க, எனக்கு அந்நிய பாஷை வர இருக்கு அப்படின்னுங்க. அவங்க பெஸ்டருக்கு இருக்குல்ல இல்லையா? அப்ப இன்னைக்கு உனக்கு அந்நிய பாஷைகள் ஆண்டவர் அனுப்புவார். மாமா பேசுவே தானே, அந்நிய பாஷை பேசுவாரு. அது காலையில இல்ல, எப்பவும் பேசுறேன். சரியா? சரி சரி சரி. டைம் எடுத்து நம்ம என்ன செய்யணும், அந்நிய பாஷை எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. நீங்க நல்லா நீங்க ஒண்ணு நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை நீங்க அந்நிய பாஷை ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 1/2 மணிக்கூர் நீங்க பேசுங்க. பேசிட்டு உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்களா? நீங்க இன்னையில இருந்து நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்களா? பேச மாட்டேங்க. இல்ல உங்களுக்கு அந்நிய பாஷை வர இருக்கா இல்லையா? இல்லையா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் தருவார். சரி சொல்லுங்க, யாருக்கெல்லாம் அந்நிய பாஷை வர இல்ல நீங்க சொல்லுங்க, கை தூங்க. அண்ணன் சரி, அக்கா உங்களுக்கு இருக்குல்ல அந்நிய பாஷை வர? அப்படியா? அப்ப எல்லாத்துக்கும் எனக்கு பரிசுத்தாவுடைய பெரிய ஒரு அபிஷேகம் தேவையா இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இனிமே நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம். ஆமா, பக்கத்துல உங்கள்கிட்ட கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய லெவல் மாற போகுது. சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய லெவல்களை மாற்ற போகிறோம். அடுத்த ஸ்பிரிச்சுவல் லெவலுக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம், போகிறோம். ஓகே, அடுத்து ஆவியில் ஜெபிப்பது. அடுத்து இன்னும் கடைசியா ஒண்ணு சொல்ற பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனம். இந்த சொல்லி நான் முடிக்கேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமே, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிப்ஸ் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்மளால ஜெபிக்க முடியாட்டி சில சமயம்ல ஜெபிக்கவே முடிய மாட்டேங்குது. அதான் சொல்ல வரைய. அப்போ ஒரு பெரிய டிப்ஸ் சொல்றேன். நமக்கு உதவி செய்யற ஒரு ஆள் இருக்கிறாரு ஜெபிக்கும்படி. நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க. அவர் நம்முடைய தேற்றவாளர் மாத்திரமல்ல, he is our guidance. அவர் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸா இருக்கிறாரு. யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க போங்க, உங்களுடைய ரூமை லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு அங்க நின்னுட்டு, ஆவியானவர் எனக்கு ஜெபிக்க முடியல, ஐ கேன் ப்ரே, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. நீங்க இவ்வளவு சொல்லி பாருங்க, உங்களுக்கு அவர் உதவி செய்யறாரா இல்லையாங்கிறது மாத்திரம் பார்த்துட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுடைய அருகாமையில வருவாரு. உங்களுக்கு ஜெபிக்கும்படி உங்களுக்குள்ள வருவார். அவர் வந்து உங்களை ஜெபிக்க வைப்பார். ஆமென். ஆவியானவர் என்ன செய்யுங்க, கேளுங்க. என்ன சொல்லுங்க, ஆவியானவரே, அப்பா எனக்கு ஜெபிக்க முடியல, ஐ ட்ரை மெனி டைம்ஸ் பட் ஐ ஃபெயில். நான் நிறைய சமயங்களில் நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனா என்னால முடியல. என்னுடைய மாமிசம் துவண்டு போயிட்டு என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை எடுத்துக்காங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27. ஆண்டவரே இப்படி வசனம் சொல்லி இருக்குது,
நீங்க எனக்கு வேண்டி ஜெபிப்பீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எனக்குள்ள வாங்க ஜெபிங்க, இதை மாத்திரம் கேளுங்க. எனக்குள்ள வந்து என்ன செய்யுங்க, எனக்குள்ள வந்து நீங்க ஜெபிங்க ஆண்டவரே போதும். ஆமே. லிட்டரலா நான் சொல்லுறேன், பெரிய ஆவியானுடைய பிரசன்ஸை நீங்க பார்ப்பீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவதும் அவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிப்பதை நீங்க பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க அந்த வார்த்தைய வாசிப்போம். அந்தபடியே கொஞ்சம் சத்தமா வாசிக்கணும் அந்த வசனத்தை. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். உடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கடவுள். நாமே ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு எதுவுமே இனிமே முடியாமல்னு நீங்க சொல்லதுக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்கு எல்லாமே முடியும். உங்களால மணிக்கூறு கணக்குல ஜெபிக்க முடியும். மணிக்கூறு கணக்குல ஜெபிக்கிறது இல்ல, அதான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. இடைவிடாமல் நீங்க ஜெபிப்பே, ஆண்டுடைய உறவிலே இருப்பே. நான் அப்படியே நான் உங்களை பார்க்கிறேன். உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு தொட்டு நீங்க ஒரு மணிக்கூறாச்சும் முழங்கால நில்லுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆமே. ஆல்வேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இடைவிடாமல் நீங்கள் ஜெபிப்பீர்கள். உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பீஸ் அப்படியே மாறி இருக்கும். அந்த பீஸ் என்ன செஞ்சிருக்கு, இப்ப இந்த இடத்துல அதை உருவிட்டா அப்படின்னா என்ன செஞ்சிடும், இந்த லைட் போயிடும். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல உருவி இருக்கு, அதை கரெக்டா கனெக்ட் பண்ணி விட்டோம்னா லைட் வந்துடும். அந்த கனெக்ஷன் வந்துட்டு அப்படின்னா பிரைட்னஸ் வந்துடும், லைட் மாறிடும். ஆமென். கர்த்தர் உங்களை எல்லா வகையில ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வகையில ஆசீர்வதிப்பார், மானுஷிக வழியில ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப வாழ்க்கை வேற மாதிரி ஆக போகுது. உங்க மூலமா அநேக பேர் விடுவிக்கப்பட போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது, நீங்க எல்லாரும் மலை மேல் இருக்கிறீர்கள். நீங்கள் மறைக்கப்படுகிற பட்டணம் அல்ல. நீங்கள் தான் இந்த தேசத்துக்கு ஒளி. இந்த கேரளா பட்டணத்துக்கு, இந்தியா தேசத்துக்கு நீங்க ஒளியா இருக்கிறீர்கள். நான் உங்க விசுவாசத்துல பார்க்கிறேன். ஆமென். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க போற ஸ்கூல்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க இனி ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓட போகிறார்கள், வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்பட போகிறார்கள். ஆமென். ரகசியங்களை சில பிள்ளைகள் அறிந்தார்கள். சைனால ஒரு சின்ன பிள்ளை பெரிய சபையெல்லாம் நடத்துன்னு சொல்றாங்க. சைனால ஒரு பிள்ளை ஜெபிக்கும் பொழுது வியாதிஸ்தர்கள் சுகமாக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் எஸ்தரால முடியாது? இது ஏன் சேகர் மாமால முடியாது? இது ஏன் அக்காவால முடியாது? ஏன் அண்ணனால முடியாது? சேம் ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்லுகிறேன், இந்த தேசத்துல நீங்கள் அற்புதமாக இருப்பீர்கள். நீங்கள் தான் அற்புதம் இந்த தேசத்துல. இயேசுவை தொட்டவர்கள் சௌக்கியம் அடைந்தார்கள் என்றால் உங்களை தொட்டவர்களும் சௌக்கியம் அடைவார்கள். நீங்க தொடுகிறவர்களும் சௌக்கியம் அடைவார்கள். இயேசு உங்களுக்குள்ள இருந்தார் அப்படின்னா உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. இனி அந்த இயேசு மேனிஃபெஸ்டேஷன் ஆக போறார். கர்த்தர் மேனிஃபெஸ்டேஷன் ஆக போறார். உங்க மூலமாக தேவன் தேசத்தை அசைக்க போகிறார். நான் சொல்லுகிறேன், நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் இப்படியாக பார்க்கிறேன். நீங்க அற்புதம். நீங்க ஒவ்வொருத்தரும் யாருதான் அற்புதம் இல்ல, அந்த அற்புதம் இல்ல. சொல்லுங்க, நான் அற்புதம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அற்புதம் வேற கிட்ட போயிடக்கூடாது. ஓகே, நான் சொல்றேன் லிட்ரலா. ஓகே போதும், நான் லிட்ரலா சொல்றேன். யூ ஆர் த மிரக்கல். மிரக்கல். ஆமென். இந்த சீனா மலைக்கிட்ட ஆண்டவர் போக கூடாதுன்னு சொன்னாரு யாரையுமே. ஏன்னா அந்த மலை முழுவதும் எப்படி இருந்துச்சு, தெய்வ பிரசன்னமா இருந்துச்சு. நான் சொல்றேன், உங்க முழுவதும் தெய்வ பிரசன்ஸ். நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்துட்டு போன சேர்ல வர அற்புதம் நடக்கும். ஆமென். நான் சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றேன், நம்முடைய நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமாக்கப்படும். இது பவுலுக்கும் பேதுருக்கும் மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம், அது அப்படியே நம்முடைய இருதயத்துல கொண்டு வாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆமென். நடக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். உங்க மூலமா தேவன் தேசத்தை அசைப்பார். ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஸ்டீபன். இந்த ஸ்தேவான் யார் அப்படின்னா
விளம்புகிற ஒரு மனுஷன், சாப்பாடு விளம்புகிற, படிக்கவில்லை, ஒண்ணுமே செய்யல, சாப்பாடு விளம்புகிற மனுஷனை கொண்டு தேவன் பயங்கரமா பயன்படுத்தினார். அவன் அந்த தேவன் வந்து நிக்கும் பொழுது தேவ பிரசனம் அப்படியே வந்து இறங்குது, பிசாசு ஓடுது, வியாதி மறையுது, பயங்கரமான காரியங்கள் நடக்குது. ஆமென். அப்படி ஒரு தேவானை கொண்டு தேவன் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னா நம்மளை கொண்டு கர்த்தரால் ஏன் செய்ய முடியாது? ஆமென். அப்படியே நம்முடைய கண்களை மூடுவோம், செபிப்போம்.